ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எஸ்பிஐ உடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுடைய இன்டர்நெட் பேங்கிங் ரீசெட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்னா ஏடிஎம் கார்டு இல்லாமல் பிரான்ச் போயிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரீசெட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம பிரான்ச்சில் போயிட்டு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கலெக்ட் பண்ண அப்புறம் தான் இந்த ஸ்க்ரீனில் ப்ரொசீட் பண்ணணும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கலெக்ட் பண்ண அப்புறம்க்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு என்னென்னா பர்சனல் பேங்கிங் லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணும்போது கண்டினியூ டு லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் பேங்கிங் யூசர் நேம் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபர்காட் யூசர் நேம் கொடுத்து யூசர் நேம் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் லாகின் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செட் லாகின் பாஸ்வேர்ட் ஃபார் ரிக்வஸ்ட் அப்ரூவ்டு பை பிரான்ச், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக ரொம்ப சிம்பிளாக பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம்க்கு தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. கண்டினியூ பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்நெட் பேங்கிங் யூசர் நேம் கொடுக்கணும், அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நேம் கொடுக்கக்கூடாது, நெட் பேங்கிங் உடைய யூசர் நேம் கொடுக்கணும், ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஆர்பிங்கிறது கேபிட்டல் லெட்டராக இருக்கும், உங்களுக்கு ஆர்பி 00ங்கிறது ரெஃபரன்ஸ் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். தென் உங்களுக்கு அந்த கேப்சாவை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு என்டர் நியூ லாகின் பாஸ்வேர்டு அண்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கண்டிஷன் என்னென்னா நமக்கு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர் அண்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் நீங்களே டேரெக்டாக செட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.